ஹலோ எவ்ரிபடி, வெல்கம் டு மை சேனல் நாலேஜ் நெஸ்ட். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் சுவாமி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். இதை எழுதுனது ஆர்கே நாராயணன். ஆர்கே நாராயண் சுவாமி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் பப்ளிஷ் பண்ண டேட்டு 1935, 1935 பப்ளிஷ் பண்ணாங்க. ஃபஸ்ட் புக் இந்த மால்குடி டேஸ் சீரீஸில் செட் இன் ஃபிக்ஷனல் டவுன் மால்குடி. இது எங்கே செட் பண்ணியிருக்காங்கன்னா மால்குடியில். கேப்சர்ஸ் சைல்ட்ஹுட் இன்னசென்ஸ் அண்ட் க்ரோத். சின்ன வயதில் அவருக்கு இருந்த இன்னசென்ஸையும் க்ரோத்தையும் பற்றி விளக்குறது தான் சுவாமி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். அபவுட் த ஆத்தர். ஆர்கே நாராயணன் இஸ் செலிப்ரேட்டட் இந்தியன் ரைட்டர். அவர் ஒரு இந்தியன் ரைட்டர். அவர் எப்போ பிறந்தார்னா 1906 மெட்ராஸில் பிறந்தார். ஹீ இஸ் நோன் ஃபார் சிம்பிள் அண்ட் ஹியூமரஸ் ரைட்டிங். அவரோட எழுத்துக்கள் எல்லாமே, அவர் எழுதுகிற நாவல்கள் எல்லாமே நகைச்சுவையாக இருக்கும். பயனியர் ஆஃப் இந்தியன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். இந்தியர்களில் ஆங்கில இலக்கிய எழுதின இந்தியர்களில் முன்னோடி ஆர்கே நாராயணன். கிரியேட்டட் ஃபிக்ஷனல் டவுன் மால்குடி. ஃபிக்ஷனல் டவுன், அவர் ஒரு ஃபிக்ஷனல், அதாவது கற்பனையாக ஒரு மால்குடி அப்படிங்கிற டவுனை உருவாக்குனார். செட்டிங் ஆஃப் த ஸ்டோரி. அந்த ஸ்டோரி எங்கே நடந்துச்சு அப்படின்னா மால்குடி, எ ஃபிக்ஷனல் டவுன் இன் சவுத் இந்தியா. மால்குடிங்கிறது எங்கே இருக்குன்னா சவுத் இந்தியாவில். டெபிக்ஸ் ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் இந்தியா. சுதந்திரத்துக்கு முன்னாடி உள்ள இந்தியாவில் நடந்த நிகழ்ச்சியை கூடுறது தான் மால்குடி. மால்குடியில் ஆர்கே நாராயணன் யாரை பற்றி சொல்லியிருக்காருன்னா சுவாமிங்கிற கேரக்டரையும் அவரோட ஃப்ரெண்ட்ஸை பற்றி சொல்லியிருக்காரு. ஸ்கூல், ஸ்ட்ரீட்ஸ் அண்ட் ஹோம்ஸ் ஆர் விவிட்லி டிஸ்கிரைப்ட். இந்த நாவலில் என்னெல்லாம் டிஸ்கிரைப் பண்ணப்பட்டிருக்குன்னா பள்ளிகளை பற்றியும் தெருக்களை பற்றியும் வீட்டை பற்றியும் டிஸ்கிரைப் பண்ணப்பட்டிருக்கு. கிரியேட்ஸ் ஏ நாஸ்டாலஜிக் ரூரல் பேக்ரவுண்ட். இதில் டிப்பிக்கல், அப்படியே பக்காவாக கிராமத்து பின்னணியை வச்சு எடுக்கப்பட்டிருக்கு. மெயின் கேரக்டர். இதில் உள்ள மெயின் கேரக்டரை பற்றி பார்க்க போனால் சுவாமிநாதன். சுவாமிநாதனை காமன்லி கால்ட் சுவாமிநாதனை எல்லாரும் சுவாமி தான் கூப்பிடுவாங்க. எ மிஸ்சீவஸ் பாய் அண்ட் இமேஜினேட்டிவ் பாய். அவர் ஒரு சேட்டக்கார பையன், கற்பனை வளம் மிகுந்தவன். அட்டென்ஸ் ஆல்பர்ட் மிஷன் ஸ்கூல். அவன் எதான் அட்டன் பண்ணுறான்னா ஆல்பர்ட் மிஷன் ஸ்கூலில் தான் படித்தான். லவ்ஸ் பிளேயிங் வித் ஃப்ரெண்ட்ஸ். அவனோட சிறந்த பொழுதுபோக்கு ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுறது தான். லேர்ன்ஸ் லைஃப் லெசன்ஸ் த்ரூ ஈவெண்ட்ஸ். வாழ்க்கை பாடத்தை என்ன செஞ்சான்னா நிகழ்ச்சிகள் மூலமாக கற்றுக்கொண்டான். சுவாமிஸ் ஃபேமிலி பற்றி பார்க்கணுன்னா ஃபாதர். அவங்க ஃபாதர் அவரோட சுவாமியோட அப்பா பற்றி சொன்னால் ரொம்ப ஸ்ட்ரிக்டானவர், படித்தவர். மதர் கேரிங் அண்ட் லவ்விங். மதர் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் இல்லை, கொஞ்சம் லிபரலாக இருப்பாங்க, கேரிங்காக இருப்பாங்க, லவ்விங்காக இருப்பாங்க. கிராண்ட் மதர் அஃபெக்ஷனேட் அண்ட் ட்ரெடிஷ்னல். அவங்களோட பாட்டி பழங்காலத்து மனுஷியாக இருப்பாங்க, அஃபெக்ஷனேட், ரொம்ப அன்புள்ளவங்களாக இருப்பாங்க. ஃபேமிலி டைனமிக்ஸ் ஆர் ரிலேட்டபிள், ஆட்ஸ் ரியலிசம் டு த ஸ்டோரி. இது எல்லாமே இமேஜினேட்டிவ் கேரக்டரு. இதை இந்த கேரக்டர்ஸில் எல்லா கேரக்டர்ஸும் மொத்தமாக சேர்ந்து ஒரு உண்மைத்துவத்தை கொண்டு வந்துச்சு. சுவாமியோட ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா மணி ஸ்ட்ராங் அண்ட் லாயல். மணி எப்படின்னா நல்லா லாயலாக உண்மையாக இருப்பான். அவனோட சுவாமியோட ஃப்ரெண்டு ராஜம், சன் ஆஃப் ஏ போலீஸ் ஆஃபீஸர். ராஜம்ங்கிற ஃப்ரெண்டு, அவனோட அப்பா போலீஸ் ஆஃபீஸர். சோமு அண்ட் சங்கர். சோமுவும் சங்கரும் அவனோட கிளாஸ்மேட்ஸ். ஈச் ஹேஸ் டிஸ்டிங்க்ட் பர்சனாலிட்டிஸ். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்துவமான கேரக்டர் இருந்துச்சு. ஹைலைட்ஸ் சைல்ட்ஹுட் கெமராடெரி. அதாவது சைல்ட்ஹுட் மெமரிஸ், குழந்தை பருவத்தில் உள்ள மெமரிஸை டிஸ்கிரைப் பண்ணுவதாக இருந்துச்சு அவங்களோட இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே. ஸ்கூல் லைஃப். சுவாமி ஸ்டடீஸ் அட் ஆல்பர்ட் மிஷன் ஸ்கூல். அவர் படித்த ஸ்கூலோட பேர் ஆல்பர்ட் மிஷன் ஸ்கூல். ஃபேஸஸ் ஸ்ட்ரிக்ட் டீச்சர்ஸ் அண்ட் எக்ஸாம்ஸ். அந்த காலத்தில் டீச்சர்ஸ் பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க. இப்போ பிள்ளைகளுக்கு இந்த டீச்சர்ஸ் தான் பிள்ளைகள் பயப்பட வேண்டியிருக்கு. ஆஃபன் டிஸ்ட்ராக்டட் அண்ட் டிஸ்லைக்ஸ் ஹோம்ஒர்க். அடிக்கடி கவன சிதறல் அவருக்கு இருக்கும் சுவாமிக்கு. டிஸ்லைக்ஸ் ஹோம்ஒர்க். அவருக்கு ஹோம்ஒர்க் எழுதவே பிடிக்காது. ஹி ஹாஸ் ஃபன் வித் கிளாஸ்மேட்ஸ். எப்பயுமே பிள்ளைகளோட கிளாஸ்மேட்ஸோட விளையாடுறது அவருக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயமா இருக்குது. டெபிக்ஸ் ஸ்கூல் எக்ஸ்பீரியன்ஸஸ் ரியலிஸ்டிக்கலி. எப்படி ஒரு ஸ்கூலில் என்ன நிகழ்வுகள்லாம் நிகழ்க்குமா, கிளாஸ்மேட்டு, டீச்சரு, அங்கே உள்ள ஸ்ட்ரிக்ட் டீச்சரு, லிபரலான டீச்சரு, அவங்களோட ஃபன் எல்லாத்தையுமே அப்படியே ரியலிஸ்டிக்காக தத்ரூபமாக இதில் விளக்கியிருக்காரு. த அரைவல் ஆஃப் ராஜம். ராஜம்ங்கிறது சுவாமியோட
இன்னொரு ஃப்ரெண்டு நியூ ஸ்டூடெண்ட்டு, அந்த ஸ்கூலுக்கு வந்த ஒரு புது மாணவன், சன் ஆஃப் எ போலீஸ் சூப்பரிண்டெண்டன்ட். அவங்க அப்பா வந்து போலீஸ் சூப்பரிண்டெண்டன்ட். இனிஷியலி ஃபியர்ட், லேட்டர் பிஃப்ரெண்டட். உள்ளே வரும்போது, புதுசாக வரும்போது எல்லா பையங்களோடையும் சேர்ந்து பழகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டான். கொஞ்சம் பயந்த சோகமாக இருந்தான். அதுக்கப்புறம் எல்லாரோட ஃப்ரெண்ட்லியாக இருந்தான், எல்லாரோடையும் நட்பு பாராட்டினான். பிகம் சுவாமிஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ராஜம் தான் சுவாமியோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக கொஞ்ச நாள் கழிச்சு வந்துட்டான். லீட்ஸ் டு ஃபார்மேஷன் ஆஃப் ஏ கிரிக்கெட் டீம். இவங்க 2 பேருக்கு கிரிக்கெட் பிடிக்கும் அப்படிங்கிறனால 2 பேரும் சேர்ந்து ஒரு கிரிக்கெட் டீமை ஃபார்ம் பண்ணாங்க. ஃபார்மேஷன் ஆஃப் த கிரிக்கெட் டீம். ஃப்ரெண்ட்ஸ் டிசைட் டு ஃபார்ம் ஏ டீம். 2 பேரும் சேர்ந்து ஒரு கிரிக்கெட் டீமை ஃபார்ம் பண்ண நினச்சாங்க. நேம் இட் த எம்சிசி, அதாவது ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் மால்குடி கிரிக்கெட் கிளப். மால்குடி கிரிக்கெட் கிளப்பை சுருக்கி எம்சிசின்னு ஒரு டீமை உருவாக்குனாங்க. ஷோஸ் எக்ஸைட்மெண்ட் அண்ட் யூனிட்டி. அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை வச்சு ஒரே சந்தோஷமாக இருந்தாங்க. சுவாமி ஸ்ட்ரகிள்ஸ் வித் த ப்ராக்டிஸ் ஷெட்யூல்ஸ். ப்ராக்டிஸ் பண்ணும்போது, கிரிக்கெட் விளையாடுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணும்போது அவர் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டார். ஏன்னா ஸ்கூல் ஒர்க்கை முடிச்சுட்டு வரக்கு. டீம் ஒர்க் பிகம்ஸ் எ சென்ட்ரல் தீம். இந்த ஸ்டோரியோட சென்ட்ரல் தீம் என்னென்னா டீம் ஒர்க். சுவாமிஸ் கான்ஃப்ளிக்ட். அவருக்கு வந்து முரண்பாடாக இருந்துச்சு மனதுக்குள்ளே. கான்ஃப்ளிக்ட். ஸ்ட்ரகிள்ஸ் பிட்வீன் ஸ்கூல் அண்ட் கிரிக்கெட். அவருக்கு ஸ்கூலுக்கும் போக வேண்டியிருச்சு, ஆனால் கிரிக்கெட் விளையாடுறதை தவிர்க்க முடியல. அவர் கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும், அதனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டார். ஃபேஸஸ் ப்ரெஷர் ஃப்ரம் ஃபாதர். அவங்க அப்பா கிட்ட இருந்து நிறைய ப்ரெஷரை வந்து அனுபவிச்சார். அவர் என்ன செஞ்சார், நீ ஸ்கூலுக்கு ரெகுலராக போகணும், இப்படி விளையாட போகக்கூடாது, படிப்புக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார். மிஸ்ஸஸ் டீம் ப்ராக்டிஸ் செஷன்ஸ். கிளாஸ்க்கு ரெகுலராக போகணுன்னு அவங்க அப்பா வற்புறுத்துறதுனால என்ன செஞ்சேன், கிரிக்கெட் டீமோட ஜாயின் பண்ண முடியலை. அடிக்கடி அந்த டீமோட விளையாடுறதை மிஸ் பண்ணால், ப்ராக்டிஸ் பண்ணுறதை மிஸ் பண்ணேன். ஃபீல்ஸ் டான் பிட்வீன் டியூட்டிஸ் அண்ட் பேஷன். அப்போ மனசுக்குள்ளே வந்து ஒரு போராட்டமே நடந்துச்சு. கடமையை இல்லை அவனோட பேஷன், அவனோட விருப்பம் அப்படிங்கிறது. சிம்பாலைசஸ் சைல்ட்ஹுட் டிலமாஸ். எப்பவுமே சின்ன பிள்ளைகளுக்கு வந்து அதுவான்னு ஒரு டிலமாவில் இருக்கும். இப்போ படிக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா டிவி பார்ப்போமா, அல்லது விளையாடுவோமா, ஃப்ரெண்ட்ஸோடு போவோமா, வெளியே போமா இருக்கும். அந்த மனப்போராட்டத்தை வந்து எடுத்துக்காட்டுறது இந்த சுவாமி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். கிளாஷ் வித் த ஹெட் மாஸ்டர். சுவாமி வாஸ் பனிஷ்ட் ஃபார் மிஸ்ஸிங் ஸ்கூல். கான்ஃப்ளிக்ட் எஸ்கலேட்ஸ். அவர் என்ன செஞ்சார்னா, சுவாமிக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க கிளாஸ் மிஸ் பண்ணனால. சுவாமி ரன்ஸ் அவே ஃப்ரம் ஹோம். இங்கே ஸ்கூலில் பனிஷ் பண்ணிட்டாங்க, இது வீட்டுக்கு தெரிஞ்சால் வீட்டில் வைவாங்கன்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியே போயிட்டார். ஷோஸ் ஃபியர் அண்ட் ரிபெலியன். ஹைலைட்ஸ் எமோஷ்னல் டர்மாயில். அவருக்கு மனசில் உள்ள வந்து மனக்குழப்பத்தையும் வந்து வீட்டை விட்டு ஓடிடுறாரு. ஓடி போனதுக்கப்புறம் அங்கே என்ன செய்யன்னு தெரியாமல் போராட்டமாக இருந்துச்சு. இதை பற்றி விளக்கிறது தான் சுவாமி அண்ட் ஃப்ரெண்ட்ஸு. எப்படி வந்து ஹெட் மாஸ்டரோட கிளாஷ் ஆச்சு. ரன்னிங் அவே. சுவாமி ஹைட்ஸ் இன் ஏ ஃபாரஸ்ட். ஓடி போனவர் எங்கே போகிறதுன்னு தெரியல, ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே போய் மறைஞ்சிருக்காரு. சுவாமி ஹைட்ஸ் இன் ஏ ஃபாரஸ்ட். ஃபீல்ஸ் லோன்லி அண்ட் ஸ்கேட். சின்ன பையனாக இருந்தனால காட்டுக்குள்ளே வந்து தனிமையாக இருக்கிறதுல ரொம்ப பயப்பட்டார். அப்புறம் ஸ்கேட். ரியலைசஸ் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹோம். அப்போ தான் அவருக்கு தெரிஞ்சு வீட்டோட அருமை தெரிஞ்சு. வீட்டை விட்டு ஓடி வந்தப்போ ஜாலியாக தான் இருந்துச்சு. அங்கே வந்து நேரம் ஆனோடனே பசிக்க ஆரம்பிச்சிச்சு. இருள் சூழ்ந்துருந்துச்சு, ஒருத்தருமே இல்லை. பயங்கர இடத்துல தனியாக இருக்க பயமாக இருந்துச்சு. அப்போ தான் வீட்டோட அருமை தெரிஞ்சு. ரெப்ரசன்ட்ஸ் ஏ டர்னிங் பாயிண்ட், ரிட்டர்ன்ஸ் வித் ஏ சேஞ்ச் பெர்ஸ்பெக்டிவ். அதை விட்டு வெளியே வரும்போது ஒரு சேஞ்ச் பெர்ஸ்பெக்டிவாக இருந்தார். சுவாமிஸ் ஆப்சன்ஸ் அஃபெக்ட்ஸ் எம்சிசி. அவரோட ஆப்சன்ஸ் வந்து என்ன செஞ்சு அந்த இதை வந்து கிரிக்கெட் டீமை அஃபெக்ட் ஆச்சு. ராஜம் இஸ் டிஸப்பாயிண்டட். ராஜமே ஒன்று சேர்ந்து தான் ஒரு கிரிக்கெட் டீமை ஆரம்பித்தாங்க. ஆனால் கிரிக்கெட் டீம் விளையாடுறதுக்கு எல்லாருமே தேவை. அவன் மிஸ் ஆனதுனால அந்த டீமில் சரியாக விளையாட முடியல. அதனால் அவனை வந்து ஏமாற்றம் அடைஞ்சான் ராஜம். ராஜம்ஸ் ஃபேமிலி மூவ்ஸ் அவே. ராஜம்ஸோட ஃபேமிலி வந்து கொஞ்ச நாள் கழித்து இந்த வில்லேஜை விட்டு கிளம்பிட்டாங்க. சுவாமி ஃபீல்ஸ் ஹார்ட் ப்ரோக்கன். அவர் மேலே வந்து ரொம்ப அவர் மேலே ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிற, ரொம்ப வந்து பாசமாக இருந்தனால அந்த ஃப்ரெண்டுக்கு இந்த வில்லேஜை விட்டு போனோடனே இவருக்கு மனசு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. மார்க்ஸ் த எண்ட் ஆஃப் தன் எரா. இதுதான் ஸ்டோரி. தீம்ஸ் இந்த புக். இந்த இதில் வந்து தீம்ஸ் என்னென்னா சைல்டுஹுட் அண்ட் இன்னசென்ஸ். எப்படி, அதாவது சின்ன வயசில் வந்து அவங்களோட துருதுருன்னு இருக்கிறது, ஃப்ரெண்ட்ஷிப்பு, அவங்களோட சுகம் துக்கங்கள், எப்படி வந்து ஒரு சின்ன பிள்ளைனா பாடம் எழுதுறதுக்கு வந்து கஷ்டப்படும், கிளாஸ் கவனிக்க பிடிக்காது, அதே மாதிரி விளையாட்டு ஃப்ரெண்ட்ஸோட எப்பயுமே ஃபன் இருக்கணும்னு நினைக்கிறது, இதெல்லாம் பற்றி அவங்களோட இன்னசென்ஸ், குழந்தைத்தனம், அதெல்லாம் பற்றி அதனோட தீம். ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் லாயல்ட்டி. ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வந்து
ஃப்ரெண்ட்ஸாக ஃபார்ம் பண்ணுறாங்க, அவங்களுக்குள்ள எப்படி உண்மையாக இருக்காங்க, அவங்களோட எப்படி ஒற்றுமையாக இருக்காங்கிறத சொல்லுது. டிசிப்ளின் வர்சஸ் ஃப்ரீடம். டிசிப்ளினுக்கும் சுதந்திரத்துக்கும் இடையில் உள்ள மனப்போராட்டம். அந்த உனக்கு வந்து டிசிப்ளினாக இருக்கணும்னு அவங்க அப்பா ஃபோக்கஸ் பண்ணுறது, டீச்சர்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுறது, எப்படி வந்து இவன் வந்து ஃப்ரீடமாக இருக்கணும், சுதந்திரமாக நினைக்கிறேன். அந்த ரெண்டுக்குள்ளே தான் தீம். ஃபேமிலி அண்ட் ஸ்கூல் லைஃப். அவங்க ஃபேமிலியில் உள்ள நடக்கிற நிகழ்ச்சியை பற்றியும் ஸ்கூலை பற்றியும் சொல்லுது. க்ரோத் த்ரூ எக்ஸ்பீரியன்சஸ். கொஞ்சம் கொஞ்சமாக அவன் மன வளர்ச்சி எப்படி அடைகிறான்னா அனுபவம் மூலமாக அடைகிறான் அப்படிங்கிறது. இந்த ஸ்டைல் எப்படி இருக்குது அப்படின்னா அந்த எளிமையாக இருக்குது, எல்லோரும் ஈஸியாக புரிஞ்சுக்கிற அளவு சிம்பிள் அண்ட் ஹியூமரஸ் லாங்குவேஜ். சிம்பிளாகவும் இருக்குது, எளிமையாக இருக்குது, நகைச்சுவையாக இருக்குது. தேர்ட் பர்சன் நரேஷன். யாரோ ஒருத்தங்க சொல்கிற மாதிரி இருக்குது, டைரெக்டாக இல்லை. ஃபோக்கஸ் ஆன் சுவாமிஸ் பர்ஸ்பெக்டிவ். ரியலிஸ்டிக் டைலாக்ஸ் எல்லாமே ரியலிஸ்டிக், அப்படி தத்ரூபமாக இருக்குது. என்கேஜஸ் ரீடர்ஸ் ஆஃப் ஆல் ஏஜஸ். இது வந்து ஒரு ஏஜுக்கு மட்டும் இல்லை, எல்லா ஏஜும் பொருந்துகிற மாதிரி இருக்குது. அப்புறம் கல்ச்சுரல் ரெப்ரசன்டேஷன். டெபிக்ஸ் இந்தியன் மிடில் கிளாஸ் லைஃப். அது எப்படி இருக்குன்னா மிடில் கிளாஸ் நடுத்தர வர்க்க மனிதர்கள், மிடில் கிளாஸ் ஃபேமிலி சொல்லுவோம்ல, அவங்களோட லைஃப் வந்து எப்படி இருக்குங்கிறது சொல்லியிருக்கு. ரிஃப்ளெக்ட்ஸ் கலானியல் இன்ஃப்ளூயன்ஸ், ஷோஸ் சோஷியல் கஸ்டம்ஸ் அண்ட் ட்ரெடிஷன்ஸ். அந்த காலத்தில் உள்ள சமூக பழக்க வழக்கங்களையும் ட்ரெடிஷனையும் பற்றி கூடியிருக்கு. ரிலேட்டபிள் ஃபார் இந்தியன் ரீடர்ஸ். இது வந்து யாருக்கு பொருத்தமாக இருக்குன்னா இந்திய வாசகர்களுக்கு மிக பொருத்தமாக இருக்கும். டைம்லெஸ் இன் கல்ச்சுரல் போர்ட்ரேட். யூஸ் ஆஃப் ஹியூமர் இன் டெய்லி சிச்சுவேஷன்ஸ். அன்னன்னைக்கு நடக்கிற ஹியூமரை பிரதிபலிக்குது. பிளேஃபுல் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் சாமிஸ் ஆன்டிக்ஸ், விட்டி எக்ஸ்சேஞ்சஸ் அமங் கேரக்டர்ஸ். அவர்களுக்குள்ள உள்ள உரையாடல் வந்து வெட்டியாக இருந்துச்சு, நகைச்சுவையாக இருந்துச்சு. சாஃப்ட் அண்ட் சீரியஸ் தீம்ஸ் இடையில வர்றதுக்கு வந்து அதை சாஃப்ட் அண்ட் பண்ணுறதுக்கு இந்த தீம் இருந்துச்சு. அதுக்கடுத்து ஆட்ஸ் சாம் டு ஸ்டோரி டெல்லிங் வந்து அதாவது கதை சொல்கிறதெல்லாம் அதில் ஒரு அழகு முயற்சி செஞ்சிச்சு. மால்குடி த ஃபிக்ஷனல் டவுன் சென்ட்ரல் டு மெனி ஆஃப் நாராயண்ஸ் புக்ஸ் ரெப்ரசன்ட்ஸ் எனி ஸ்மால் இண்டியன் டவுன். இது எப்படி இருக்குது அப்படின்னா ரெப்ரசன்ட்ஸ் எனி ஸ்மால் இண்டியன் டவுன். இதுதான் வந்து நாராயணோட புக்கோட சென்ட்ரல். ரிச் இன் டீட்டெயில் அண்ட் அட்மாஸ்பியர் ரிச்சாக இருக்குது. எ கேரக்டர் இஸ் இன் இட் செல்ஃப் கிரியேட்ஸ் ஏ கன்சிஸ்டன்ட் யூனிவர்ஸ். அந்த கேரக்டர்லேயே வந்து கிரியேட் அண்ட் கன்சிஸ்டன்ட் யூனிவர்ஸ், ஒரு ஹோல் யூனிவர்ஸை பற்றி காமிக்குது. ஸோ பேரண்டல் எக்ஸ்பெக்டேஷன். சுவாமிஜிஸ் ஃபாதர் புஷஸ் ஹிம் டு ஸ்டடி. அவரோட அப்பா வந்து அஸ் அ ஃபாதரை வந்து அவர் என்ன செய்கிறார், அவரோட அப்பா வந்து அவரோட ஸ்தானம் என்ன, அவர் புஷ்அப் பண்ணுது. அது ரெப்ரசன்ட் ஜெனரேஷனல் கேப். நம்ம சொல்கிறோம்ல, இளைய தலைமுறைக்கும் முதியவர்களுக்கு இடையில் உள்ள வந்து ஒரு வருது கேப், இடைவெளி, அதை வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கு. சுவாமிஜிஸ் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ரிலேட்டபிள் ஹைலைட்ஸ் ப்ரெஷர் ஆன் சில்ட்ரன். எப்படி வந்து குழந்தைங்க மேலே வந்து பெரியவங்க திணிக்கிறாங்க, இதை செய்யணும், இதைத்தான் செய்யணும், இதை செய்யக்கூடாது அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. நான் வந்து கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், அது மாதிரி விளையாட்டுக்கு வந்து அந்தளவு இருக்கக்கூடாது அப்படிங்கிறத குறிக்கிறது. எக்ஸ்ப்ளோஸ் பேலன்ஸ் பிட்வீன் டிசிப்ளின் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். டீச்சர்ஸ் ஆர் ஸ்ட்ரிக்ட் அண்ட் ஹார்ஸ். டீச்சர்ஸ் பற்றி சொன்னால் டீச்சர்ஸ் எல்லாமே ஸ்ட்ரிக்டாக தான் இருந்தாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேர் பனிஷ்மெண்ட். அந்த காலத்தில் வந்து டீச்சர்ஸ் வந்து ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க, இந்த காலத்தில் ஸ்ட்ரிக்டாக இருந்தால் பிளேயர்ஸ் வராது. மெமரபிள் ஸ்கூல் சீன்ஸ் ரிஃப்ளெக்ட்ஸ் ஓல்ட் ஃபேஷன் ஸ்கூலிங். வந்துச்சு. ஃபார்ம் சுவாமிஜிஸ் ஆப்ஷன் ஆஃப் எஜுகேஷன் சென்ட்ரல் டு த பிளான். கிவ் சுவாமி ஜாய் அண்ட் கான்ஃபிடன்ஸ். டீச்சர்ஸ் வேல்யூஸ் ஆஃப் ட்ரஸ்ட் அண்ட் சப்போர்ட். பிரேக்ஸ்அப்ஸ் ஆர் எமோஷனல். ராஜம் வந்து டீமில் வேலை பார்க்க முடியலன்னே அவன்கிட்ட கோச்சிட்டு இருக்கிறதெல்லாம் இருந்துச்சு. ஷேப்ஸ் சுவாமிஜிஸ் குரூப். கிரிக்கெட் ரெப்ரசன்ஸ் ட்ரீம்ஸ் அண்ட் எஸ்கேப். ஃபாரஸ்ட் ரெப்ரசன்ஸ் ஃபியர் அண்ட் டெலிசன். எதெல்லாம் சிம்பாலிக்காக சொல்கிறாங்க அப்படின்னா கிரிக்கெட் வந்து அவனோட கனவுகளையும் ஸ்கூல் பாடத்துலேருந்து எஸ்கேப் ஆகிறதையும், ஃபாரஸ்ட்ங்கிறது ஒரு பயத்தை உருவாக்குது, உண்மையை உணர்த்துது, ஸ்கூலுங்கிறது ஸ்ட்ரக்சரு, ஃபேமிலிங்கிறது சேஃப்டி. இருக்கிறதுல எது வந்து ஃபேமிலி தான் சேஃப்டி. எங்கே போனாலும் சரி ஈஸ்ட் ஆர் வெஸ்ட், ஹோம் இஸ் த பெஸ்ட் ப்ராப்ளம். அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் ரிஃப்ளெக்ட்ஸ் க்ரோத். ரிலேட்டபிள் கேரக்டர்ஸ். ஒய் த புக் இஸ் ரியலிஸ்டிக், ட்ரூ டு லைஃப் செட்டிங்ஸ். இயல்பாக வந்து லைஃப்பில் என்ன நடக்குதோ அதை அப்படியே எடுத்து காட்டுறதுனால தத்ரூபமாக இருக்குது. காமன் சைல்ட்ஹுட் சுச்சுவேஷன்ஸ், அதாவது சாதாரணமாக நடக்கிற சைல்ட்ஹுட் சுச்சுவேஷன்ஸை டெபிக்ட் பண்ணுது. மைல்டு கான்ஃப்ளிக்ட்ஸ் வித் டீப் மீனிங், மனப்போராட்டத்தை சொல்லுது. ஆத்தென்டிக் எமோஷன்ஸ் அண்ட் அவுட்கம்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.